நேயர்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல வந்திருக்கீங்க. நீங்கள் பொதுவாக வயிற்று வலி நிபுணர் இல்லையா? ஆமாம். ஸோ வயிறை பற்றி காமனாக சொல்லுங்கள், அப்புறம் ஷோக்குள்ளே போயிடலாம் சார். மனுஷனுக்கு வயிறு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். வயிறு தான்ல. ஏன்னா பார்த்துங்க, நம்ம உடம்புல 73 உறுப்புகள் இருந்தால் கூட சார் மெயினாக பிரதானமாக இருக்கிறது வயிறு தான் இல்லையா? உணவு செரிமானமாகுது. உணவு சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது எல்லாமே இந்த வயிற்றுக்குள்ளே போயிட்டு சிறுகுடல், மலக்குடல் பிறகு இந்த பார்ட் ஆஃப் டூயிங் த ஸ்டொமக் ஒன்லி. வயிறை பாதுகாத்தாலே, மனுஷனாக இருக்கிற நம்ம வயிறை பாதுகாத்தாலே பலவிதமான வியாதிகள் வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம் இல்லைங்களா? வயிறை பற்றி நீங்கள் ஒரு விஷயமும் சொல்ல வேணாம். ஏன்னா இது காமனாக தெரியும். இப்போ வயிறுனா சாப்பிட்றது உள்ள போது ஜீரணம் ஆகுது, அதெல்லாம் தெரியும். அதை விட்டுரும். நம்ம டைரெக்டாக ஷோவுக்குள்ளே வருவோம். ஒரு மனிதனுக்கு எப்படி வயிற்று வலி வரும் அதை மட்டும் சொல்லுங்கள் சார். எந்த வகைகளில் வயிற்று வலி வரும், எவ்வாறெல்லாம் வயிற்று வலி வருகிறது, எந்தெந்த வழிகளில் வயிற்று வலி வரும்? எப்போ நான் பேசணும் சார்? லைவ் போயிட்டுருக்கு, நான் பேச மாட்டேன், நான் ஆங்கரு, ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும்தான் கேட்பேன், நீங்கள் தான் சொல்லணும் பதில். இப்போ தான் லைவ் போயிட்டுருக்கு. ஹவு கேன் கம் டு ஸ்டொமக் பெயின் இன் த ஹியூமன் பாடி? இங்கிலீஷ் தெரியாதா? நல்ல இங்கிலீஷ் தெரியும், ஆனால் நீ பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு தெரியல. சரி சார், ஒரு மனிதனுக்கு எப்படி எந்தெந்த வகைகளில் எந்தெந்த வழிகளிலெல்லாம் வயிற்று வலி வரும் அதை சொல்லுங்கள் சார்.